ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம படத்துக்கு வந்திருக்கிறோம். படம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ இன்ட்ராவில் இருக்கிறேன். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பூரில் இருக்கிற ஸ்ரீ சக்தி அங்கே தான் இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நல்லா போயிருக்கு. ஃபுல் படமும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படத்தோட டாப் 5 ரீசன்ஸ் டு வாட்ச் அண்ட் கிரிட்டிசைஸ் தான் நம்ம பார்க்குறோம். அது பேசிக்கலி டாப் 5 பாசிட்டிவ் ஆஃப் த மூவி அண்ட் டாப் 5 நெகட்டிவ் ஆஃப் த மூவி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பேசிக்கலி நான் டாப் 5 பாசிட்டிவில் தான் ஆரம்பிக்கிறேன். ரீசன் நம்பர் 5 பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட விஷுவல் அண்ட் பிஜிஎம் தான் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லுவேன். பிகாஸ் ஒவ்வொரு சீனுமே நமக்கு விஷுவலி அவ்வளோ அழகான ட்ரீட்டாக கொடுத்துருந்தாங்க. அந்த ஒவ்வொரு ரியாலிட்டி, அதாவது யூனிவர்சஸ் தான் ஆக்சுவலி மல்டிவர்ஸ் இந்த மேண்டஸ்னாலே பல யூனிவர்சஸ் வரும். அந்த ஒவ்வொரு யூனிவர்ஸுமே அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாங்க. அது ஒரு மெயினான பாசிட்டிவ் நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ பிஜிஎம் ஒரு சில இடங்களில் ஹாரர் எலமெண்ட்ஸ் வரும்போதில் நமக்கே அந்த ஜர்க்கு கொடுக்குற மாதிரி பயங்கரமாக அந்த ஒரு பேய் படம் பார்க்குற மாதிரி திகில் மொமெண்ட்லாம் வந்துச்சு. அண்ட் ஆல்சோ மியூசிக் அந்த இடத்துல சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இந்த ரெண்டுமே படத்தோட ஒரு மேஜர் பாசிட்டிவ் நான் சொல்லுவேன். ரீசன் நம்பர் 4 பாசிட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, படத்தில் பல கேமியோஸ், அதாவது சில சீன்கள் மட்டும் வந்திருந்தாலுமே அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்துருப்போம். அவங்க எல்லாமே லைவ் ஆக்ஷனாக பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்ல கூஸ் பம்ஸாகவும் சில சீன்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த கேமியோஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் நான் சொல்லுவேன். பட் ஆனால் யார் யார் வந்தாங்கிறத வந்து நான் நெகட்டிவ் சொல்கிறேன். இப்போ ஸ்பாய்லர்ஸ் இருக்காது, பயப்படாமல் பாருங்கள். ரீசன் நம்பர் 3, இது வந்து படத்தில் ஒவ்வொரு யூனிவர்ஸ் காட்டும்போது ஒவ்வொரு யூனிவர்ஸ்லேயுமே டிஃப்ரென்ஷியேட் காமிக்கிறக்காக நிறைய க்ரியேட்டிவாக யோசிச்சிருப்பாங்க. அந்த விஷுவலாக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணதுமே ஒவ்வொன்றும் அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த யூனிவர்ஸோட அந்த க்ரியேட்டிவிட்டிக்காகவே நான் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் நான் சொல்லுவேன். எஸ்பெஷலி சொல்லணும்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட இன்னொரு யூனிவர்ஸ் ஒன்று காமிப்பாங்க. ஸோ அந்த யூனிவர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து அழகாக இருந்துச்சு. நமக்கு பார்க்குறக்கே ஒரு மாதிரி வேறு யூனிவர்ஸ் தாங்கிறத நம்மளேவே என்ன சொல்கிறது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக, அதாவது என்ன சொல்கிறது, நம்பும்படியாக இருந்துச்சு. ஸோ அது வந்து கண்டிப்பாக இன்னொரு பாசிட்டிவ் நான் சொல்லுவேன். ரீசன் நம்பர் 2 என்னென்னு கேட்டிங்கன்னா, படத்தில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஜாம்பியாக வருவார். ஸோ இது வந்து ஸ்பாயிலர் கிடையாது, ஆல்ரெடி ட்ரெய்லரில் வந்திருக்கு. இது வந்து என்னென்னா, அந்த வாட் இஃப் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஜாம்பி எபிசோடே வேறு லெவல் எபிசோடு. ஸோ அந்த டச் வந்து இதில் வர மாதிரி அழகாக அந்த டேரக்டர் வந்து மெர்ஜ் பண்ணியிருப்பார். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஜாம்பிங்கிறப்போ அது வேறு லெவலில் இருக்கும் அந்த வாட் இஃப் சீரிஸில். அதே மாதிரி இந்த இதில் வந்து அந்த கதையே வராமல் இந்த பட கதையோடவே மெர்ஜ் ஆகிற மாதிரி அழகாக வேறு விதமாக யோசித்து அந்த பேக் ஸ்டோரி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அந்த ப்ரீ கிளைமேட்டிக் போர்ஷன் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. தேட்டரே உண்மையாலுமே அந்த டைமில் வந்து மொமெண்ட்டே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து படத்தோட இன்னொரு பாசிட்டிவ். ரீசன் நம்பர் 1 பாசிட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஸ்கார்லெட் விச் அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த 2 கேரக்டர்ஸ் தான். இவங்க 2 பேருமே இந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். எனக்கு உண்மையாலுமே வாண்டாவோட கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சது. அதாவது கேரக்டர் பிடிச்சிருந்த சென்ஸ் அவங்க நடித்த விதம், ஒவ்வொரு சீன்லையுமே அவங்க அதாவது அவங்க கேட்குறது வந்து நியாயமாக இல்லையாங்கிறது அடுத்தது. பட் ஆனால் அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அவங்க ஆக்டிங் இருக்கும். அந்த மதர் சென்டிமெண்ட், கேஜிஎஃப் எஃபெக்ட் எல்லாமே இதில் இருக்கும். அது வந்து உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சது. இந்த படத்தில் இன்னொரு மெயின் பாசிட்டிவ் நான் சொல்லணும்னா, இந்த 2 பேர்த்து கேரக்டருக்காகவே இந்த படத்தை போய் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் பார்த்து பாசிட்டிவில் வந்து ஸ்பாய்லர்ஸே இல்லாமல் நான் சொல்லியிருப்பேன். பட் இனிமேல் வரப்போகிற நெகட்டிவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. ஸோ நான் வார்னிங் கொடுத்துட்டேன். இப்போ வந்து டாப் 5 நெகட்டிவ்ஸ் ஆஃப் த மூவி பார்க்கலாம் வாங்க. ஓகே, நெகட்டிவில் ரீசன் நம்பர் 5 என்னென்னு கேட்டிங்கன்னா, illuminati செலெக்ஷன் தான். illuminatiங்கிறது வந்து ஒரு வேறு லெவல் ஹைப் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு கொண்ட ஒரு கம்யூனிட்டி. ஸோ அந்த கம்யூனிட்டி வந்து படத்தில் மார்வல் எப்படி வரப்போகுதுன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரொஃபஸர் எக்ஸு, கேப்டன் கார்ட்டரு, ஈவன் கேப்டன் மார்வல் கூட ஓகே. பட் ஆனால் அந்த யூனிவர்ஸில் வந்து கேப்டன் மார்வல் வந்து அவங்க கிடையாது. நம்ம ரெகுலராக பார்த்த கேப்டன் மார்வல் இல்லாமல் அந்த யூனிவர்ஸில் வந்து வேறு கூட வர இன்னொரு பைலட்டுக்கு வந்து அந்த பவர் கிடச்சிரும். ஸோ அதுவுமே நமக்கு பேக் ஸ்டோரி தெரியாதனால பெருசாக அட்டாச் ஆக முடியல. அப்புறம் அந்த பிளாக் போல்ட்டுன்னு சொல்லி ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர்லாம் சும்மா பவர் ரேஞ்சர்ஸ் டைனோ தண்டரில் வர அந்த கீரா கேரக்டர் மாதிரி கத்துனாங்கன்னா செத்துருவாங்க. ஸோ இதுதான் பவர். ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு பார்க்காத ஒரு கேரக்டர்ஸ் வராங்கிறப்ப நம்மளால் ஏற்றுக்க முடியல. மேபி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வந்து ஒரு நல்ல செலெக்ஷன். பட் ஸ்டில் அவருக்குமே பவர் வந்து ஒரு பெரிய பவர் இல்லை, வெறும் எலாஸ்டிக் மேனுங்கிறதுனால வந்து நம்மளால் இவங்க தான் ஹை பவரஸ்ட் சுப்பீரியர் illuminatiஸாங்கிற மாதிரி ஏற்றுக்க முடியல. அண்ட் ஆல்சோ அதுவுமே படத்துலையுமே டம்மி பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறது, வாண்டா வருவாங்க, ஜஸ்ட் ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்குள்ளேயே அவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான் அவங்களோட கேமியோ. ஈவன் மோர்டோவுக்கும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கும் ஒரு 1-to-1 காம்பேக்ட் வித்தவுட் பவர்ஸ் நடக்கும். ஸோ அது வந்து அட்லீஸ்ட் மற்ற illuminatis கூட யாருக்கு கூடயாவது சண்டை போட்டிருந்தா கூட அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் வேணுமோ. இவங்க 2த்துக்குள்ள நடக்கிற அந்த ஃபைட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இழுத்துருந்தாங்க. ஸோ அது தேவையே இல்லை, அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது வந்து நான் அப்படி ஃபீல் ஆனேன். ரீசன் நம்பர் 4 நெகட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்த போட்டதே முன்னாடியே நமக்கு என்ன ஒரு இமேஜினேஷன் இருந்தோம்னா, வாண்டா வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, மல்டிவர்ஸுக்கு ஒரு த்ரெட் இருக்குது, ஒரு வில்லன் இருக்கான். அந்த வில்லன்ட்டு காப்பாற்றுறதுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து போராட போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கற்பனையில் போனால் படத்தில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நல்லது தான். பட் அந்த ட்விஸ்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, வாண்டா தான் அந்த த்ரெட்டே, வாண்டா தான் வில்லன்,
டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கும் வாண்டாவுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்ட்ரகிள் அந்த சண்டை தான் படங்கிறப்போ கைண்ட் ஆஃப் ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வாண்டாவையும் ஒரு அவெஞ்சராக பார்த்து ரசிச்சிருக்கோம், இவரும் ஒரு அவெஞ்சருங்கிறப்போ இவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு கிளாஷ். அது வாண்டா வந்து இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு நம்ம கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு ஈவன் கடைசியில் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் விக்ட்ரி அடைஞ்சால் கூட நம்மளால் அதை ஏற்றுக்க முடியல. பிகாஸ் வாண்டா வந்து நம்மளோட ஃபேவரட் கேரக்டராக இருக்கப்போ அவங்களே வந்து ஒரு வில்லனாக இருந்து சாகிறாங்க, ஸோ அந்த மாதிரி காமிக்கிறாங்கிறப்ப நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன். ஈவன் டார்க் ஹோல்டுங்கிற அந்த புக்கில் இருந்து தான் அந்த நெகட்டிவ் பவர்ஸ் கிடைக்குது, அது தொட்டவங்க வந்து கெட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்து நம்மளோட வாண்டா கெட்டு போயிருந்தாலுமே டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு வந்து ஒரு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி புக் ஆஃப் விஷாண்டின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. ஸோ பவர்ஃபுல்லான புக்கு. ஸோ அது வந்து ஒரு யாருக்கும் தெரியாத இடத்துல ஒழிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை போய் எடுக்கிறாரு. ஸோ அதை எடுத்து சரி அதை வச்சாது ஏதாச்சும் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா அதுலேயும் ஒன்றும் இல்லை. எடுத்த ஒரு 1 மினிட்டுக்குள்ளேயே வாண்டா வராங்க, எரிச்சிட்றாங்க, சரி அந்த புக்கை சாம்பலாயிருது. இவ்வளோ தான் அந்த புக்கோட ஒரு அது கொடுக்குற பில்டப்புக்கு உண்டான ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் படத்தை சப்பையாக கொண்டு போனது வந்து இன்னொரு பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு ரீசன் நம்பர் 3 நெகட்டிவ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து வாட் இஃப் சீரிஸ்க்கு இதுக்கும் நிறையா கனெக்ட் இருக்குது. ஸோ அந்த வாட் இஃப் சீரீஸில் நமக்கு ரொம்ப பிடிச்சி பார்த்தது வந்து என்னென்னா, வாட் இஃப் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் லாஸ்ட் ஹிஸ் ஹார்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு எபிசோட் தான். ஸோ அந்த எபிசோடில் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து எவ்வளோ லவ் பண்ணுறாரு கேத்ரின்கிற கேரக்டர் அப்படிங்கிறது வந்து ஈவன் இந்த அனிமேஷனில் கூட அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் நம்மளால் அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட லவ்வை வந்து நம்மளால் அந்தளவுக்கு பார்க்க முடியல. பிகாஸ் ஈவன் அந்த கேத்ரினுக்கு வந்து வெட்டிங் நடக்குது. ஸோ அப்போ கூட இவர் வந்து கேஷுவலாக தான் இருக்கார். ஈவன் அந்த ஈவில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வராரு, ஆனால் அவரு கூட அந்த எமோஷன் காமிப்பாங்க, நான் எவ்வளோ லவ் பண்ணேன் தெரியுமா அந்த மாதிரி சொல்லி ஏதாச்சும் ஒரு அந்த ஒரு லவ் டெவலப் பண்ணணுங்கிற அந்த ஒரு ஃபீல் நமக்கு இதில் கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். வாட் இஃப் சீரீஸில் நம்ம பார்த்த அந்த லவ் வந்து இதில் எனக்கு தெரியல. அவருக்கு உண்டான அவர் ஏன் அப்படி கெட்டவனாக மாறினாருங்கிறதுக்கு உண்டான காரணம் வந்து நம்மளுக்கு பெருசாக அது காமிக்கல. ஸோ அது வந்து எனக்கு ஒரு இன்னொரு நெகட்டிவாக நான் ஃபீல் ஆச்சு. ரீசன் நம்பர் 2 நெகட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈவில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். ஸோ அந்த ஈவில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுங்கிறது வாட் இஃப் சீரீஸில் நம்ம ரொம்ப ரசித்து பார்த்த கேரக்டர், நம்ம ஆச்சரியப்பட்டு பார்த்தோம். ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இப்படி இவ்வளோ கொடூரமாக இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஈவில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை வந்து இதில் வந்து இவ்வளோ மொக்க பண்ணிட்டாங்க. பிகாஸ் அவர் வராரு, அவரோட என்ட்ரியெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ அவரோட யூனிவர்ஸே ரொம்ப ஹாரராக இருக்குது, ரொம்ப கேஸாக இருக்குது, ரொம்ப நிலை குலைஞ்சிருக்கு. ஸோ அவரோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இந்த டாக்டர் ஸ்டேஜுக்கும் அந்த டாக்டர் ஸ்டேஜுக்கும் நடுவில் அந்த ஃபைட் உண்மையாலுமே சூப்பராக வச்சுருந்தாங்க. ஓகே, பட் ஸ்டில் அது வந்து ஒரு காதுகளுக்கும் கண்களுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரீட் தான். பட் ஸ்டில் நமக்கு அந்த மியூசிக்கல் டோன்ஸ் வச்சு அவங்க சண்டை போடுற மாதிரி, அப்போ வந்து அந்த மியூசிக் டைரக்டர் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணி நல்லா நமக்கு அந்த ஒரு ஜிவ்வுன்னு ஒரு மொமெண்ட்டெல்லாம் நல்லா கொடுத்தாங்க. ஸோ இருந்தாலுமே அவரை கொல்றதுங்கிறது வந்து மேலேருந்து கீழே விழுவார். ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவ்வளோ சார்சரஸ் மாஸ்டர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அந்த ஆளால் தற்காப்புத்துக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் இருந்துச்சு. அங்கேருந்து மாடியிலேருந்து கீழே விழுந்து கத்தியில் குத்தி செத்துறாரு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரைட்டிங்காக தான் நான் ஃபீல் பண்ணேன். அந்த ஃபைட்டெல்லாம் ஓகே, பட் ஸ்டில் அவர் வந்து சாகடிச்சதுங்கிறது வந்து ரொம்ப என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ அது வந்து நான் அவரோட அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டையே இதில் வந்து ஸ்பாயில் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து இன்னொரு டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு. இது வந்து இன்னொரு நெகட்டிவ். இது எல்லாத்துக்கும் மேலே ரீசன் நம்பர் 1 நெகட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, படத்தோட மெயின் ஸ்டோரியே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாண்டாவுக்கு வந்து அவங்களோட 2 குழந்தைங்கள் வேணும். ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, வாண்டா விஷன் அந்த சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அது வந்து ஆக்சுவலி ஒரு இமேஜினரி கேரக்டர்ஸ். அப்படி ஒரு 2 குழந்தை அவங்களுக்கு பிறக்கவே இல்லை. ஸோ இல்லாத ஒரு குழந்தைங்களுக்காக இவங்க இவ்வளோ சிரமப்பட்டு இத்தனை பேர்த்த கொன்று அத்தனை இன்னசென்ட் பீப்புள் சாகடித்து அந்த ஒரு 2 இல்லாத குழந்தைங்கள் வர வைக்கணும், வேற ஒரு யூனிவர்ஸில் நான் வாழணும்னு சொல்லி இவங்க எவ்வளோ போராட்டம் பண்ணாலும், அவங்க அழுதாலும் கதறினாலும் அந்த சென்டிமெண்ட்டை நமக்கு சுத்தமாக ஒட்டலை. ஈவன் நமக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. என்ன வேண்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா நமக்கு பிடிச்ச ஒரு கேரக்டரு இப்படி ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ போராடி இவ்வளோ கெட்டது பண்ணி இத்தனை பேரை கொள்கிறாங்களே. ஸோ அப்படிங்கிற மாதிரி நம்மளால் ஏற்றுக்கவே முடியாமல் தான் படம் ஃபுல்லாக போகுதே தவிர, இதுதான் மெயின் ஸ்டோரி ஆஃப் த கதை. அந்த படத்தோட மெயின் கதையே இதுதான். ஸோ அப்படிங்கிறப்போ அதில் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. வாண்டா மேலே நமக்கே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு இன்னொரு நெகட்டிவாக நான் இந்த படத்தில் பார்க்குறேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ தீஸ் ஆர் த டாப் 5 பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஆஃப் த மூவி. என்ன தான் நம்ம 5 நெகட்டிவ் எல்லாம் சொன்னாலுமே, பாசிட்டிவ் சொன்னாலுமே, படம் வந்து தேட்டரில் போய் நம்ம பார்க்குறதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போய் பார்க்கலாம். யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். விஷுவலாக ட்ரீட்டாக இருக்கும், சவுண்ட் எஃபெக்ட்லையும் ட்ரீட்டாக இருக்கும், என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு நல்ல படம் தான். தாராளமாக போய் பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு வந்து அதில் என் கிரெடிட் சீன் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு சீன் வரும். அதில் வந்து என்னென்னா கிளியான்னு சொல்லி ஒரு நியூ கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்னென்னா டார்க் வேர்ல்டுலேருந்து வந்திருப்பாங்க. அவங்க வந்து அந்த டொர்மாமுவோட ஒரு ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ். ஸோ அவங்களுக்கும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கும் நிறையா இனிமேல் வரப்போகிற மூவிஸ்லாம் நிறையா சீன்ஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம். அவங்க வந்து என்னென்னா அவங்க வந்து என்ன சொல்லிட்டு போவாங்கன்னா, நீ ஒரு இன்கர்ஷன் உருவாக்கியிருப்ப, அதாவது அந்த மல்டிவர்ஸ் கைண்ட் ஆஃப் இன்னொரு டிசாஸ்டர் தான். ஸோ அது வந்து நீங்கள் உருவாக்கிட்டே வந்து ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ இனி வரும் போகிற படங்களில் அதுக்கு உண்டான கதைகள் வரும், பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் என் கிரெடிட்ஸ் வந்து யாராவது உட்காந்து பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா அவங்களோட காண்டுகளை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நல்ல வேளை நான் அது வந்து எந்திரிச்சு வந்துட்டு ஆக்சுவலி அது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் பசங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பெருசாக வேறு ஒன்றும் என் கிரெடிட்ஸ் இந்த படத்தில் இல்லை. ஓகே, இவ்வளோ தான் இந்த படத்தை பற்றி நான் இன்றைக்கி சொல்ல விரும்பினது. என்னோடய ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு என்னோடய இந்த பாயிண்ட்ஸில் ஏதாச்சும் நீங்கள் டிஸ்அக்ரி பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாமே கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் மை டேஸ்ட் அண்ட் ஒப்பீனியன், வேறு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக படம் ஒரு மாஸ்டர் பீஸ் தான். தாராளமாக எல்லோரும் போய் பார்க்கலாம். என்னோடய வீடியோக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தம்ஸ் அப் கொடுத்து உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்கள். அனைவரும் நல்லா இருப்போம். ஒரு வாழ்க்கை ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நன்றி, வணக்கம்.